ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா 2 வெங்காயம் ஒரு உருளைக்கிழங்கு வச்சு எப்படி ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 2 வெங்காயத்தை வந்து நம்ம ஸ்லைஸ் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை திருவிக்க போகிறோம், கிரேட் பண்ணிக்க போகிறோம். அந்த உருளைக்கிழங்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன் கீழே, அந்த தண்ணியில் தான் நம்ம போட போகிறோம். ஏன்னா அது உடனே கலர் மாறிடும். அதுவும் இல்லாமல் அந்த வந்து அதில் இருக்க ஸ்டார்ச் நம்மளுக்கு தேவையில்லை. அந்த உருளைக்கிழங்குல இருக்க ஸ்டார்ச்சை அது எடுக்கணும். அதனால தான் நம்ம இப்போ தண்ணியில் அப்படியே கிரேட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த தண்ணியை வந்து அலசிட்டு 2வது தண்ணியை வந்து அலசி எடுத்துக்கணும். 2 தடவை எப்படி அரிசி நம்ம கழுவுறோமோ 2 தடவை அதுமாரி இந்த உருளைக்கிழங்கும் கழுவிக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பாக வரும். கழுவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இல்லைம்மா. அப்புறம் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ நம்ம வந்து 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து மசாலாவுக்கு வந்து நம்ம வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்குறோம். அப்புறம் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். அப்புறம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம கையால் நல்லா பிசைஞ்சிக்கணும். அந்த வெங்காயம்லாம் தனித்தனியாக ஆகணும். அதுலேருந்து தண்ணி விடணும். வெங்காயத்துலேருந்து அந்த ஃப்ளேவர்லாம் மொத்தம் அதில் இறங்கினா தான் நம்ம வந்து மாவு எதாவது ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள், ஏன்னா கடலை மாவு சேர்க்க போகிறோம், அதனால் பெருங்காயம் ஆட் பண்ணுறோம். இப்போ எல்லாம் சேர்ந்து தண்ணி விட்டுருக்கோம். இப்போ இது கூட வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, 2 தடவை அலசி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் தண்ணி இல்லாமல். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணிக்கினி நீங்கள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஏன்னா இதில் நம்ம மாவு அவ்வளோ ஆட் பண்ண மாட்டோம். இதில் வர தண்ணியே இதுக்கு போதும். இதுக்கு இல்லைனா ஒன்றும் சேராது, எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சிடும். இப்போது இது கூட வந்து கடலை மாவு நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்ராக்சிமேட்டாக சொன்னால் 2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிக்கிற இது பக்குவத்தில் வந்தால் போதும். ரொம்ப ஆட் பண்ணோன்னா நல்லா இருக்காது. இப்போது அரிசி மாவு லைட்டாக தூவி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ பார்க்கறதுக்கு வெங்காயம் உருளைக்கிழங்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம எண்ணெயில் போட்டோன்னா கடலை மாவு தெரியும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதுமாரி உருட்டி நம்ம இது தட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது நம்ம வடை மாதிரி தட்டியிருக்கோம். இதை வந்து நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. தட்டி நம்ம எண்ணெய் கடாயில் போட்டு எடுத்துக்கலாம். போட்டு உடனே திருப்பாதீங்க. ஃபஸ்ட்டு போடும்போது வெங்காயமாக இருந்துச்சு, திருப்பி போட்டோன்னே பாருங்கள் மாவெல்லாம் தெரியுது, நல்லா பைண்ட் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப மாவாயிடுச்சுன்னா கூட நல்லா இருக்காது. மாவோட டேஸ்ட் தான் இருக்கும். நம்ம போட்ட ஃப்ளேவர் எதுவுமே அதில் ஹைலைட் பண்ணாது. இப்போ நம்ம கோல்டன் ப்ரௌனாக ஆனோடனே எடுத்துக்கலாம். இதான் ஒன்று சாப்பிட்டு இது வெங்காயம் வடை மாதிரியே இருக்கும். அது ஒரு சட்டுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.